மல்லிகைப்புரம் கிராமத்தின் பெருமையே அந்த சந்தன இல்லம்தான். அது ஒரு வீடு அல்ல, 4 வீடுகள் இணைந்த ஒரு பெரிய மாளிகையாகும். புகழ்பெற்ற பில்டர் மாதவன் மற்றும் அவரது 3 சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுடன் அங்கே வசித்து வந்தனர். ஒரே வளாகத்தில் ஒரே மனதோடு அந்த 4 குடும்பங்களும் வாழ்ந்து வந்தன. அந்த அன்பும் ஒட்டுமையும் ஊர் மக்களுக்கு எப்போதுமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெரிய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் மையப்புள்ளியாக இருந்தவள் மீனாட்சி, மாதவன் மற்றும் அவரது மனைவி ரமாவின் ஒரே மகள். டிகிரி 1ஆம் ஆண்டு மாணவியான மீனாட்சி படிப்பிலும் கெட்டிக்காரியாக இருந்தாள். குடும்பத்தின் ஒரே பெண் பிள்ளை என்பதால் அனைவரின் பாசமும் அவளுக்கே கிடைத்தது. பாட்டியின் செல்ல மகளான மீனாட்சி அந்த அன்பை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை. ஆனால் ஒரே ஒரு கணத்தில் அந்த அன்பும் சந்தோஷமும் தவிடுபொடியானது. மீனாட்சி கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தி அந்த குடும்பத்தையே உலுக்கியது. ஊர் மக்கள் அவர்களை ஏளனம் செய்தனர். பாட்டி கூட அவளிடம் பேசுவதை நிறுத்திக் கொண்டார். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விலகினர். ஆனால் அந்த பாவத்திற்கு காரணமானவன் யார் என்று மட்டும் யாருக்கும் தெரியவில்லை, மீனாட்சிக்கு கூட. கல்லூரியிலிருந்து ஊட்டிக்கு டூர் செல்ல முடிவெடுத்ததுதான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். மீனாட்சியின் நெருங்கிய தோழி அஞ்சலிதான் டூருக்கு பெயர் கொடுக்கும் விஷயத்தை ஞாபகப்படுத்தினாள். மீனு, நீ டூருக்கு வரலையா என்று அஞ்சலி கேட்டாள். நான் வீட்ல கேக்கல, கேட்டுட்டு சொல்றேன். மீனாட்சி தயங்கினாள். நீ வரியான்னு ஒரு சீனியர் அண்ணன் ரோஹன்னு பேரை என்கிட்ட கேட்டான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அஞ்சலி மேலும் சொன்னாள். மீனாட்சிக்கு கோபம் வந்தது. அந்த அண்ணனுக்கு நான் என்ன செஞ்சா என்ன? இந்த காலேஜ்ல நான் சேர்ந்த நாள்ல இருந்து ரோஹன் என் பின்னாடியே சுத்துறான். எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். எண்ணிட்டும் என்ன? அஞ்சலி தடுத்தாள். நான் சீனியர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். அவனுக்கு வேண்டியது கிடைக்க அவன் என்ன வேணாலும் செய்வானா, அதனால கவனமாயிரு. அன்று வீட்டுக்கு வந்த மீனாட்சி அப்பா மாதவனிடம் டூர் விஷயத்தை சொன்னாள். அவர் உடனே சம்மதித்தார். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, 2 நாள் தானே. மீனாட்சியின் வற்புறுத்தலால் அம்மா ரமாவும் சம்மதித்தார். டூருக்கு பெயர் கொடுத்தாள். டூர் போவதற்கு முந்தின நாள் மீனாட்சி அப்பாவுடன் டவுனுக்கு போனாள். போகும் இடம் ஊட்டி என்பதால் நல்ல குளிராக இருக்கும் என்று டீச்சர் சொல்லியிருந்தார். அவள் முக்கியமாக ஒரு ஸ்வெட்டர் வாங்கினாள். தேவையான பொருட்களை எல்லாம் பேக்கில் பேக் செய்தாள். டூர் அன்று அதிகாலை 5 மணிக்கே மாதவன் தன் மகளை காலேஜில் கொண்டு வந்து விட்டார். 6 மணிக்கு பஸ் புறப்பட இருந்தது. பஸ் கிளம்பும் வரை அவர் அங்கே காத்திருந்தார். பஸ்ஸில் அஞ்சலியுடன் அமர்ந்திருந்த மீனாட்சி அப்பாவிற்கு டாட்டா காட்டினாள். பயணம் முழுவதும் ரோஹன் அவளையே முறைத்து பார்ப்பதை மீனாட்சி உணர்ந்தாள். அவள் அதை அஞ்சலியிடம் சொன்னபோது, நீ அதை கண்டுக்காத, நம்ம டூரை என்ஜாய் பண்ணலாம் என்று அஞ்சலி பதில் அளித்தாள். பாட்டும் நடனமுமாக அவர்கள் மாலை நேரத்தில் ஊட்டியிலுள்ள ஹோட்டலை அடைந்தனர். டீச்சர் 6 பேர் வீதம் ரூம் எடுக்க சொன்னார். மீனாட்சியும் அஞ்சலியும் மற்ற 4 தோழிகளும் ஒரு அறையில் தங்கினர். ஃப்ரெஷ்ஷான பிறகு சபை ரூம் சர்வீஸில் உணவு ஆர்டர் செய்தனர். மீனாட்சி ஃப்ரைட் ரைஸும் கோக்கும் ஆர்டர் செய்தாள். சாப்பிட்டு முடித்து இரவில் ஊட்டியை சுற்றி பார்க்க கிளம்பும் நேரம் மீனாட்சிக்கு திடீரென்று தலை சுற்றியது. டீச்சர், எனக்கு தலை சுட்டுது, நான் வரல. பயண கலைப்பினால் இருக்கலாம் என்று சொல்லி டீச்சர் அவளை அறையில் ஓய்வெடுக்க அனுமதித்தார். போவதற்கு முன் கதவை லாக் செய்யும்படி ஞாபகப்படுத்தினார். தோழிகள் சென்றதும் கதவை லாக் செய்ய முயற்சிக்கும்போதே மீனாட்சி கட்டிலில் தலை சுற்றி விழுந்தாள். பல மணி நேரங்களுக்குப் பிறகு சுயநினைவு வந்தபோது உடலில் போர்வை மட்டுமே இருந்தது. அறையின் கதவு லாக் செய்யப்படாமல் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. தனக்கு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். தோழிகள் வருவதற்குள் அவள் வேகமாக உடைமாற்றிக் கொண்டு படுத்துக்கொண்டாள். அஞ்சலியும் தோழிகளும் திரும்பி வந்தபோது அவள் கதவை திறந்துவிட்டாள். எப்படி இருக்கு, ஓகேவா? அஞ்சலி கேட்டாள். பரவாயில்ல, அவள் குரலை தாழ்த்திச் சொன்னாள். அப்போதுதான் அஞ்சலி அதை கவனித்தாள். உனக்கு என்ன ஆச்சு? பீரியட்ஸா? பெட்ல ரத்தம் இருக்கே? இதை கண்ட மீனாட்சி அதிர்ந்தாள். தன்னை யாரோ பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதை அவள் உறுதி செய்தாள். அவள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. இன்னைக்கு நீ வராததாலேயும் என்னவோ ரோகனும் சுத்த வரல என்று அஞ்சலி சொன்னாள். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் நெஞ்சில் ஈட்டியாய் தைத்தன. அடுத்த நாள் இடங்களை சுற்றி பார்க்கும்போது ரோகன் ஜோசப் சாரிடம் பேசிக் கொண்டிருந்ததை மீனாட்சி கேட்டாள். சார், நேத்து நான் வாந்தி எடுத்து டயர்டாகிட்டேன். ஜென்மத்துல ஊட்டிக்கு வர ஆசையே போச்சு. நீங்களாவது ரூம்ல இருந்தது நல்லதா போச்சு சார். அதை கேட்டதும் ரோகன் அல்ல தன் அறைக்கு வந்தது என்று மீனாட்சிக்கு புரிந்தது.
ஆனால் பின்னே யார் அது? அவள் எதுவும் நடக்காதது போல் எல்லோருடனும் சேர்ந்து கொண்டாள். டூர் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மீனாட்சி யாரிடமும் பேசாமல் அமைதியாக ஒதுங்கினாள். அப்பா, அம்மா, சித்தப்பாக்கள், பாட்டி என எல்லாரும் டூர் பற்றி விசாரித்தபோது சூப்பரா இருந்துச்சு என்ற ஒற்றை பதிலில் பேச்சை முடித்துக் கொண்டாள். கலகலவென பேசும் மீனாட்சி அமைதியாகப் போனதைக் கண்ட பாட்டிக்கு சந்தேகம் வந்தது. பயணக் களைப்பா இருக்கும்மா என்று சொல்லி மாதவன் அவர்களை சமாதானப்படுத்தினார். மீனாட்சி அறையிலேயே முடங்கினாள். சாப்பாடு கூட குறைந்து போனது. 1 மாதம் கழிப்பு எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும்போது அவள் தலை சுற்றி விழுந்தாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற மாதவனிடமும் ரமாவிடமும் டாக்டர் அந்த விஷயத்தை சொன்னார். மீனாட்சி கர்ப்பமாக இருக்கிறாள். அவர்கள் இடிந்து போனார்கள். ரமாவின் கேள்விகளுக்கு முன் மீனாட்சி பொங்கி அழுது ஊட்டியில் நடந்த அனைத்தையும் சொன்னாள். கருக்கலைப்பு சட்டவிரோதம் என்பதால் முடியாது என்று டாக்டர் உறுதியாக சொன்னார். அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அந்த பாவமும் எனக்கு வேண்டாம், மீனாட்சி உறுதியாக சொன்னாள். விஷயம் தெரிந்ததும் சந்தன இல்லம் ஒரு துக்க வீட்டைப் போலானது. அடுத்த நாளே இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. எப்படி இந்த தகவல் வெளியே கசிந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. பேப்பர் போட வந்த பையன் கூட மாதவனிடம் இதை பற்றி கேட்டான். அவர், மக்கள் சும்மா வதந்தி பேசுறாங்க என்று சொல்லி சமாளித்தார். ஊர் மக்களின் ஏளன பேச்சிலிருந்து மகளை காப்பாற்ற மாதவனும் குடும்பமும் அவளை பெங்களூருவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்ப முடிவு செய்தனர். கம்பெனி எம்டி அர்ஜுன் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார். ஊழியர்கள் அனைவரிடமும் நட்பாக பழகக்கூடியவர். ஒருநாள் அர்ஜுனன் அம்மா காயத்ரியிடமிருந்து போன் வந்தது. அர்ஜுன் போனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். டே அர்ஜுன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ போய் பொண்ணு பார்க்கணும். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், அர்ஜுன் பதிலளித்தான். போனை கட் செய்த பிறகு, சாருக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? மீனாட்சி ஆவலோடு கேட்டாள். எனக்கு ஒரு பொண்ண பிடிக்கும், அர்ஜுன் சொன்னான். அப்புறம் என்ன சார், அது வீட்ல சொன்னா போச்சு. அவளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அர்ஜுனின் பதில் மீனாட்சியை ஆச்சரியப்படுத்தியது. அப்போ அவங்க உங்கள பாத்திருக்காங்களா? இல்ல. அப்புறம் எப்படி? மீனாட்சி கேட்டாள். அது ஒரு பெரிய கதை, அர்ஜுன் சொல்லி நிறுத்தினான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது அர்ஜுனின் நண்பன் ஆகாஷின் வீடியோ கால் வந்தது. நலம் விசாரித்துக் கொண்டிருக்கும்போதுதான் ஆகாஷ் மீனாட்சியை கண்டான். அது யாரு? என்னோட புது செக்ரட்டரி, அர்ஜுன் சொன்னான். சரிடா, நான் சீக்கிரம் ஊருக்கு வரேன் என்று சொல்லி ஆகாஷ் அவசரமாக காலை கட் செய்தான். 2 நாட்களுக்குள் ஆகாஷ் பெங்களூரு வந்து சேர்ந்தான். நேராக அர்ஜுனின் ஆபீஸுக்கு வந்தான். என்னடா திடீர்னு? அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். நான் வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்போது மீனாட்சியின் ஒரு ஃபைலுடன் உள்ளே வந்தாள். அவளை கண்டதும் ஆகாஷ் அதிர்ந்தான். அர்ஜுன் மீனாட்சியை ஆகாஷுக்கு அறிமுகப்படுத்தினான். ஹலோ சார், மீனாட்சி சொன்னாள். ஆகாஷ் ஒருவித நடுக்கத்துடன் ஹலோ என்று மட்டும் பதிலளித்தான். சொந்த ஊர் எது? ஆகாஷ் கேட்டான். மல்லிகைபுரம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, ஆனா ஒரு பையன் இருக்கான், 3 வயசு. இதை கேட்ட ஆகாஷ் மீண்டும் அதிர்ந்தான். மீனாட்சி சென்றதும் அர்ஜுன் சொன்னான். யாரையோ லவ் பண்ணி ஏமாந்துட்டா போல. நீ மீனாட்சியோட சிவியை எனக்கு கொஞ்சம் அனுப்பி வை, ஆகாஷ் சீரியஸாக கேட்டான். சிவி கிடைத்த பிறகு அவன் சொன்னான். நீ 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் பேக் பண்ணி ரெடியாயிரு. சாயங்காலம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அன்று மாலை அர்ஜுனின் கேபினில் இருக்கும்போது மீனாட்சிக்கு அவளது அப்பாவின் ஃபோன் வந்தது. மோளே, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ஆனா பொண்ணு மட்டும் போதும், பையன் வேண்டான்னு சொல்றாங்களாப்பா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னையும் என் பையனையும் ஏத்துக்கிற ஒருத்தர் வந்தா மட்டும் போதும். அவள் போனை வைத்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுன் கேட்டான். உன்னை ஏமாத்தின அந்த காதலன் இன்னும் வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு காதலன் யாரும் இல்ல சார், மீனாட்சி சொன்னாள். அப்போ உன் பையன்? அவனோட அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது சார் என்று தொடங்கி ஊட்டியில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அவள் அர்ஜுனிடம் விளக்கினான். இடையில அவன் அப்பாவை பத்தி கேட்கும்போது, அப்பா கல்ஃப்ல இருக்காரு, சீக்கிரம் வருவார்னு பொய் சொல்வேன். கண்ணீருடன் அவள் கேபினில் இருந்து வெளியேறினாள். இதையெல்லாம் கேட்ட அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனுடனே ஆகாஷை அழைத்தான். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஆகாஷ் திரும்ப அழைத்தான். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், அர்ஜுன் சொன்னான். அதெல்லாம் சாயங்காலம் நாம சந்திக்கும்போது பேசிக்கலாம் என்று ஆகாஷ் போனை கட் செய்தான். மாலையில் அவர்கள் இருவரும் ரயிலில் ஏறினார்கள். என்னடா சொல்லணும்னு சொன்ன? ஒண்ணுமில்ல, நாம போயிட்டு வந்த பிறகு சொல்றேன், அர்ஜுன் பேச்சை மாற்றினான். 2 நாட்களுக்குப் பிறகு அர்ஜுனும் ஆகாஷும் மல்லிகைப்புறத்தில் உள்ள சந்தன இல்லத்திற்கு வந்து சேர்ந்தனர். அது மீனாட்சியின் வீடு என்று அர்ஜுனுக்கு தெரியாது. நாங்க மீனாட்சி வேலை செய்யற ஆபீஸோட எம்டி, ஆகாஷ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என் நண்பன் அர்ஜுனுக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி தர்றீங்களா? இதை கேட்டு அர்ஜுனும் மீனாட்சியின் குடும்பமும் ஒரு சேர அதிர்ச்சி அடைந்தனர். அவளையும் அவளோட பையனையும் ஏத்துக்க அர்ஜுன் தயாராயிருக்கான், ஆகாஷ் மேலும் சொன்னான். ஆகாஷ் உடனே அர்ஜுனின் பெற்றோரான காயத்ரி மற்றும் ராஜசேகரை மல்லிகைப்புறத்திற்கு வர சொன்னான். அடுத்த நாள் பெண் பார்க்கும் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யவும் மீனாட்சியையும் அவள் மகனையும் வர சொல்லும்படியும், ஆனால் மாப்பிள்ளை தாங்கள்தான் என்பதை சொல்ல வேண்டாம் என்றும் ஆகாஷ் மாதவனிடம் கேட்டுக்கொண்டான். அடுத்த நாள் பெண் பார்க்கும் சடங்கிற்காக மீனாட்சி தன் மகன் ஆரவுடன் வீட்டிற்கு வந்தாள். எளிமையான புடவை உடுத்தி
தீயுடன் வந்த மீனாட்சி தன் முன்னால் அமர்ந்திருந்த அர்ஜுனை கண்டு அதிர்ந்தாள். இவன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுதானே? காயத்ரி கேட்டார். அப்போதுதான் அவளது புடவை தலைப்பை பிடித்துக் கொண்டு வந்த ஆரவை காயத்ரி கவனித்தார். இது யாருடைய பையன்? என் பையன்தான், மீனாட்சி சொன்னாள். ஒரு குழந்தை உள்ள பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? காயத்ரி கோபப்பட்டார். அவர்கள் கிளம்ப இழந்தபோது ஆகாஷ்டன் தான். நில்லுங்க, இந்த குழந்தையோட அப்பா அர்ஜுன் தான். அனைவரும் அதிர்ந்தனர். மீனாட்சியும் அர்ஜுனும் நம்ப முடியாமல் ஆகாஷை பார்த்தனர். ஆகாஷ் தொடர்ந்தான். மீனாட்சியோட காலேஜ் டூர் ஊட்டிக்கு போன அதே நாள்ல நானும் அர்ஜுனும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி எங்க வண்டிக்கு சின்ன பிரச்சனை. அதை சரி செய்ய நான் போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மது அருந்தாத அர்ஜுனுக்கு ஒரு வேலை பார்க்க முடிவு செஞ்சாங்க. அவங்க ஒரு வெயிட்டர் கிட்ட கோக்ல மது கலந்து கொண்டு வர சொன்னாங்க. ஆனா அந்த வெயிட்டர் ரூம் மாறி அத மீனாட்சியோட ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டான். இந்த விஷயத்த வெயிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னான். அவங்க வேற ஒன்னு கொண்டு வர சொன்னாங்க. அதையும் குடிச்சு போதை தலைக்கேறின அர்ஜுன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நம்பர் 21ன்னு சொன்னாங்க. ஆனா போதையிலிருந்த அர்ஜுன் காதுல அது 12ன்னு விழுந்திருக்கு. அந்த ரூம் கதவு திறந்து கிடந்திருக்கு. அங்கே படுத்திருந்த மீனாட்சியை பார்த்ததும் சுயநினைவு இல்லாத நிலையில அவன். ஆகாஷ் நிறுத்தினான். வண்டியை சரி செய்துட்டு வந்த நான் அர்ஜுனை 21ஆம் நம்பர் ரூம்ல காணாம தேடினேன். அப்போதான் 12ஆம் நம்பர் ரூம் கதவு திறந்து கிடந்ததை பார்த்தேன். அங்கே நான் உடனே அர்ஜுனை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். தான் ஒரு தப்பு செஞ்சோங்கிறது அர்ஜுனுக்கு மங்களா ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணை தேட ரொம்ப முயற்சி செஞ்சோம். ஹோட்டல் சிசிடிவி அன்னைக்கு வேலை செய்யல. டூர் வந்தவங்க லிஸ்ட்ல பல காலேஜ் பேரு இருந்துச்சு. அந்த பொண்ணை அவ முகத்தை கூட பார்க்காமல் தான் அர்ஜுன் இത്ര காலமா நேசிச்சான் தேடினான். வீடியோ கால்ல அன்னைக்கு மீனாட்சியை பார்த்தபோதான் நான் அதிர்ந்து போனேன். அதனாலதான் நான் உடனே இங்க வந்தேன். ஆகாஷ் தொடர்ந்தான். மீனாட்சியோட காலேஜ் டூர் ஊட்டிக்கு போன அதே நாள்ல நானும் அர்ஜுனும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி எங்க வண்டிக்கு சின்ன பிரச்சனை. அதை சரி செய்ய நான் போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மது அருந்தாத அர்ஜுனுக்கு ஒரு வேலை பார்க்க முடிவு செஞ்சாங்க. அவங்க ஒரு வெயிட்டர் கிட்ட கோக்ல மது கலந்து கொண்டு வர சொன்னாங்க. ஆனா அந்த வெயிட்டர் ரூம் மாறி அத மீனாட்சியோட ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டான். இந்த விஷயத்த வெயிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னான். அவங்க வேற ஒன்னு கொண்டு வர சொன்னாங்க. அதையும் குடிச்சு போதை தலைக்கேறின அர்ஜுன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் நம்பர் 21ன்னு சொன்னாங்க. ஆனா போதையிலிருந்த அர்ஜுன் காதுல அது 12ன்னு விழுந்திருக்கு. அந்த ரூம் கதவு திறந்து கிடந்திருக்கு. அங்கே படுத்திருந்த மீனாட்சியை பார்த்ததும் சுயநினைவு இல்லாத நிலையில அவன். ஆகாஷ் நிறுத்தினான். வண்டியை சரி செய்துட்டு வந்த நான் அர்ஜுனை 21ஆம் நம்பர் ரூம்ல காணாம தேடினேன். அப்போதான் 12ஆம் நம்பர் ரூம் கதவு திறந்து கிடந்ததை பார்த்தேன். அங்கே நான் உடனே அர்ஜுனை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். தான் ஒரு தப்பு செஞ்சோங்கிறது அர்ஜுனுக்கு மங்களா ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணை தேட ரொம்ப முயற்சி செஞ்சோம். ஹோட்டல் சிசிடிவி அன்னைக்கு வேலை செய்யல. டூர் வந்தவங்க லிஸ்ட்ல பல காலேஜ் பேரு இருந்துச்சு. அந்த பொண்ணை அவ முகத்தை கூட பார்க்காமல் தான் அர்ஜுன் இത്ര காலமா நேசிச்சான் தேடினான். வீடியோ கால்ல அன்னைக்கு மீனாட்சியை பார்த்தபோதான் நான் அதிர்ந்து போனேன். அதனாலதான் நான் உடனே இங்க வந்தேன்.